அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உள்ளம் சார்ந்த அமல்கள் பாகம் 2. ஓர் அடியான் உறுப்புக்கள் சார்ந்த அமல்களை அறிவதை விட இதயம் சார்ந்த அமல்களை அறிவதே மிக முக்கியமானதாகும். ஏனெனில் உள்ளம் சார்ந்த அமல்கள் அடிப்படையானதும் உறுப்புக்கள் சார்ந்த அமல்கள் அதன் பிரிவாக இருப்பதுடன் அவற்றை பூர்ணப்படுத்துபவையாகவும் காணப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உருவங்களையோ செல்வங்களையோ பார்க்க மாட்டான், மாறாக உங்கள் உள்ளங்களையும் செயல்களையுமே பார்க்கின்றான். முஸ்லிம். எனவே இதயம் என்பது அறிதல், ஆராய்தல், சிந்தித்தல் என்பவற்றின் இடமாக காணப்படுகின்றது. இதனால் தான் மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் உள்ளத்திலிருக்கும் ஈமான், உறுதி, தூய்மையான எண்ணம் போன்றவற்றின் மூலமாகவே வித்தியாசப்படுகின்றார்கள். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏனைய சஹாபாக்களை அவர்களின் அமல்களின் மூலம் முந்தவில்லை. அவருடைய உள்ளத்தில் தரிப்பட்டிருந்த ஈமானின் மூலமாகவே அவர்களை முந்தினார்கள். இதயம் சார்ந்த அமல்கள் உறுப்புக்கள் சார்ந்த அமல்களை விட பல விதங்களில் சிறப்படைகின்றன. 1. இதயத்தைச் சார்ந்த அமல்கள் சீர்குலையும் போது உறுப்புக்கள் சார்ந்த அமல்கள் சீர்குலைந்து விடுகின்றன. முஹஸ்துதி. 2. இதயம் சார்ந்த அமல்களே அடிப்படையானவை. உள்ளத்தில் எந்த நாட்டமுமின்றி உறுப்புக்களால் வெளிப்படும் வார்த்தைக்கு செயலுக்கு நன்மை வழங்கப்பட மாட்டாது. உறுப்புக்களால் வெளிப்படும் வார்த்தைக்கு செயலுக்கு நன்மை வழங்கப்பட மாட்டாது. அவை மறுமையில் உயர் பதவிகளை பெறுவதற்கு காரணமாக அமைகின்றன. பதவிகளை உலகப்பற்றிருந்தால் உறுப்புக்கள் சார்ந்த அமல்களை விட இவை மிக கஷ்டமானவை இன்னும்
முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நான் 40 வருடங்கள் கஷ்டப்பட்டுதான் பின்பே என் இதயம் சீராகியது. 5வது, அவை சிறந்த நன்மைகளை உடையவை. அல்லாஹுவின் பேரில் அன்பு கொள்ளல் 6 மகத்தான கூலியை பெற்று தரக்கூடியது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனித்தியாலம் சிந்திப்பது ஓர் இரவு நின்று வணங்குவதை விடச் சிறந்தது. இவை உறுப்புகளையும் தூண்டிவிடக்கூடியவை. 8வது, இவை உறுப்புகளின் அமல்களின் கூலியை அதிகப்படுத்துகின்றன அல்லது குறைத்து விடுகின்றன அல்லது அழித்து விடுகின்றன. தொழுகையில் உள்ளச்சம். 9, அவை உறுப்புகளின் அமல்களுக்குப் பகரமாக அமைகின்றன. செல்வம் இல்லாத சந்தர்ப்பத்தில் சதகா கொடுப்பதற்கு நியத் வைத்தல். 10, அவற்றின் கூலிக்கு எல்லை இல்லை. பொறுமை. 11, அவற்றின் கூலி உறுப்புகள் தடைப்படும் போதும் அல்லது அவை செயல்பட முடியாத போதும் தொடரும். 12, அவை உறுப்புகள் அமல்கள் செய்வதற்கு முன்னால் செய்யும் போதும் இருந்து கொண்டிருக்கும். உறுப்புகள் செயல்பட முன் இதயத்தில் பல நிலைமைகள் ஏற்படுகின்றன. ஒரு விடயம் இதயத்தில் சென்றவுடன் அதைப் பற்றிய முதலாவது சிந்தனை. 2, உள்ளத்தில் தரிப்பிடும் சிந்தனை. 3, ஒரு விடயத்தை செய்வதா விடுவதா என்ற தடுமாற்றத்துடன் உள்ள சிந்தனை. 4, ஒன்றை செய்ய வேண்டுமென்ற எண்ணம் கூடுதல். 5, செய்ய வேண்டுமென்ற உறுதியான முடிவு. நன்மைகளை பற்றிய அல்லது பாவங்களை பற்றிய முதல் 3 வகையான. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.